வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தாஸ் கேக்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த ஈஸ்டர் காலகட்டத்துல நாங்க ஈஸ்டர் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஈஸ்டர் கேக் டெக்கரேட் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி நாங்க செய்யலாம், என்ன அலங்காரங்கள் தேவைன்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு வர்றோம். அது மட்டுமல்ல, ஈஸ்டர் கேக்குக்கு நாங்க உபயோகப்படுத்த போற ஐசிங் வகை அது கூட நாங்க புதியதாக ஒரு அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங் நான் உங்களுக்கு செய்து காட்டி இருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து பார்த்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈஸ்டருக்காக அழகிய ஒரு கேக் சுவையான ஒரு கேக் நீங்க நிச்சயமாக தயார் பண்ணலாம். ஈஸ்டர் அதாவது இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த இந்த பொன்னான காலகட்டத்தை கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற காலம் இது. எல்லாமே புதிதாக ஆரம்பம். அதாவது பல விஷயங்கள் புத்துணர்ச்சி பெறுவது, பல புதிய விஷயங்கள் ஆரம்பமாவது, இப்படி பல விஷயங்களை அர்த்தமாக கொண்டதுதான் இந்த ஈஸ்டர் கொண்டாட்டம். இந்த ஈஸ்டருக்கு 40 நாட்கள் பலர் விரதம் இருப்பாங்க. அப்படி அவங்க விரதம் இருக்கின்ற அந்த காலகட்டத்துக்கு பேர் லென்ட் பீரியட். ஸோ அந்த லென்ட் பீரியட் நிறைய பேர் மாமிசம் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சிலர் மீன் சாப்பிடுவாங்க. சில இறைச்சி வகைகள் அதிக அளவுல அவங்க எடுக்காம விடுற காலகட்டம் இது. ஸோ அப்படி தங்களுக்குள்ளே சில கட்டுப்பாடுகளை விதித்து அவங்க இந்த லென்ட் பீரியடை கடைபிடிக்கிற இந்த ஈஸ்டர் காலம் எல்லோருக்கும் அந்த ஈஸ்டர் தினம் ஒரு சந்தோஷத்தை தருகின்ற ஒரு பெரிய கொண்டாட்டமாக, அதாவது இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாள் தான் ஈஸ்டர். ஸோ அதை நாங்களும் எல்லோரும் கொண்டாடுவோம். அப்படி கொண்டாடும் முகமாகத்தான் இன்னைக்கு ஒரு அழகிய ஈஸ்டர் கேக் சாந்தாஸ் கேக்ஸ்ல இருந்து உங்களுக்காக வருது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய ஈஸ்டர் கேக் நாங்கள் டெக்கரேட் பண்ண போகிறோம். இது அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங். இதுக்கு முன்னாடி எபிசோடில் நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக எல்லாம் செய்து காட்டினேன். அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங் செய்கிற அந்த ரெசிபி. ஃப்ராஸ்டிங்கை நான் 3ஆக பிரிச்சுருக்கிறேன். 3ஆக பிரித்து ஒன்று ப்ளூ கலர், மற்றது க்ரீன். ஒரு போர்ஷன் அப்படியோ வெள்ளையாகவே நான் விட்டுருக்குறேன். இது பாருங்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே செய்து காட்டிய கேரட் கேக். ஸோ உங்களுக்கு நான் செய்தது ஒரு கேக். அதே போல் நான் இன்னொரு கேக் செய்திருக்கிறேன். ஏன்னா அந்த உயரம் வேணுன்றதுக்காக செய்திருக்கிறேன். ஸோ இந்த கேக்கில் க்ரம் கோட் பண்ணி அதுக்கப்புறம் கனாஷ், சாக்லேட் கனாஷ் எல்லாம் போட்டு நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். ஸோ அந்த க்ரம் கோட்டிங்னா என்ன, கனாஷ் எப்படி செய்கிறதுன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் செய்து காட்டுறேன். அது கனாஷ் போட்டு வச்சு அது கொஞ்சம் காயணும். அது காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் ஐசிங் போடலாம். ஸோ கேக்கோட மேல் பகுதியை முதல்ல நான் ஒயிட் ஐசிங்கால் கவர் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே அந்த கவர் பண்ணுறப்ப இது ஒரு ஈஸியான மெத்தட். அதாவது ஒரு ஸ்டார் நாசில் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இப்படி ஒரு எஸ் டிசைன் ஒன்று போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லெவல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே லெவலில் இருக்கும். இது நான் இதுக்கு முன்னமும் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங்கில் ஒரு கேக்கை நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப கூலான ஒரு இடத்துல வைக்கணும். ஒரு கூல் ரூமில் வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஏர் கண்டிஷன் போட்டு வைக்கணும். ஸோ இது பீக்ஸ் வரும்னு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பீக்ஸ் வர்ற மாதிரி நாங்கள் இதை டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு இப்படி பலட் நைஃபால் இப்படியே இதை கொஞ்சம் அப்படி மேலே எடுத்து விட்டிங்கன்னா நிற்கும். உரமெல்லாம் நல்லா கவர் ஆகணும். இது போதும். ஸோ இப்போ கீழே க்ரீன் கலர் ஐசிங் அது நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். ஸோ இதுக்கு மேலே ப்ளூ கலர், அதாவது இது ஒரு க்ரீனரி மாதிரி, மேலே ஒரு ஸ்கை இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட். ஓகே, இவ்வளோதான். இதை இப்போ நீங்கள் அப்படியே லெவல் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஈஸ்டருக்கு தயார் பண்ணுற கேக் இப்போ ரெடியாக இருக்குது.
அப்புறம் வந்து அதுக்கு டெக்கரேஷன்ஸ் முயல் குட்டிகள் எல்லாம் தயாராக இருக்குது. கேரட் தயாராக இருக்குது. இது வந்து டார்க் க்ரீன் ஐசிங் நான் செய்து வச்சுருக்கிறேன், பட் ஐசிங். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஸ்டார் நோஸ்ல் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேக் எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஸ்டார் நாஸ்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த க்ரீன் ஐசிங்க்கு. ஸோ அதில் வந்து கீழே வந்து நாங்கள் ஒரு பார்டர் மாதிரி புல்லு மாதிரி போடணும். இது ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சிலது உயரமாக இருக்கலாம், சிலது வந்து கட்டையாக இருக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே இந்த கேக்கை சுற்றி நீங்கள் போட்டுக்கிட்டு வரணும். முயல் எல்லாம் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் எல்லாம் செய்துட்டேன். ஆனால் அது எப்படி செய்தேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஒயிட் ஐசிங் கொஞ்சம் சும்மா ஒரு பட்டர் நைஃபில் எடுத்து முயலோட பின்பகுதி நிறைய போடாதீங்க, கொஞ்சமாக போட்டு, ஸோ அதே போல் மற்ற முயலையும் ஒட்டிடணும். கொஞ்சம் இடைவெளி விட்டு இப்படி இதை நீங்கள் ஒட்டணும். கவனமாக ஒட்டுங்க, உடஞ்சிடாமல் இருக்கணும். நாங்கள் ஏற்கனவே உபயோகப்படுத்தின ஸ்டார் நாசல் க்ரீன் ஐசிங், அதால் வந்து இப்படி கொஞ்சம் க்ரீனரி கொஞ்சம் இருக்கிற மாதிரி பச்சையாக ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். பச்சையாக போட்டு அதில் மஞ்சள் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த மஞ்சள் ஃப்ளவர்ஸ் போடுறதுக்கும் ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஸ்டார் நாசல். இதுக்கெல்லாம் நீங்கள் சிரிஞ்சு நொசலெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோ போடுறதுக்கு ரீசன் என்னென்னா அது பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள், அந்த வித்தியாசம் தெரியுது. அந்த பேக்ரவுண்டுக்கு அந்த எல்லோ கலர் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதில் டெக்கரேஷன். மேலே நாங்கள் ரேபிட் வச்சுருக்கோம், கேரட் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இது இந்த ஈஸ்டருக்கு ஒரு கேரட் கார்டனில் நிறைய ரேபிட்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. 2 கலர்ஸில் கேரட். எல்லோரும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எல்லாம் சொல்லி தந்துருக்கிறேன். கேரட் பண்ணியிருக்கிறோம், முயல் குட்டி பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங். ஸோ 3 வகையான ஐசிங் வகைகள், டெக்கரேஷன் எல்லாம் நீங்கள் இதில் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஈஸ்டர் கேக் அழகழகான டெக்கரேஷன்ஸோட எல்லாம் எப்படி முழுமையாக செய்து முடிக்கிறதுன்றது நீங்க பார்த்தீங்க. ஸோ தயவு செய்து எல்லாரும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கேரட் கேக் செய்யறதாக இருந்தா செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான வேறு ஏதாவது கேக் நீங்க செய்யறதா இருந்தா கூட நீங்க செய்யலாம். கேக்கை வந்து நீங்க ஈஸ்டருக்கு 2 நாட்களுக்கு முன்னால செய்தா போதும். ஆனால் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்தோட நீங்க செய்து வைக்கணும். ஸோ அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் வேலைக்கே உங்களுக்கு இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் படிப்படியாக ஒவ்வொரு எபிசோட்லையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸ்டர் தினத்தை மிக அருமையாக, கோலாகலமாக, ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் எல்லோரையும் சேர்ந்து நீங்க ஈஸ்டர் தினத்தை அருமையாக கொண்டாடுங்க. ஹாப்பி ஈஸ்டர் டு எவ்ரிவன். தேங்க்யூ. மிக்க நன்றி.